அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த புதிய மாதத்திற்கான வாக்குத்தத்த செய்தியை நம்ம கேட்க இருக்கிறோம். வாக்குத்தத்த வசனத்தை நம்ம வாசிக்கலாம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரம். அதில் 35ஆம் வசனமும் 36ஆம் வசனமும் ஒருவர் வாசிங்க. நான் அதை தொடர்ந்து போய் அதை அடித்து அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். அது என்மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொண்டு போட்டேன். அந்த சிங்கத்தையும் அந்த கரடியையும் உம்முடைய அடியானாகிய நான் கொன்றேன். விருத்த சேதனம் இல்லாத இந்த பெலிஸ்தனும் அவைகளில் ஒன்றை போல் இருப்பான். அவன் ஜீவனுள்ள தேவனுடைய சேனைகளை நிந்தித்தானே என்றான். இந்த வசன பகுதி சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்கிற ஒரு வசனம். இதில் என்ன வாக்குத்தத்தம் இருக்குன்னு நீங்கள் எல்லாம் பார்க்குறீங்க. ஆனால் நான் சொல்கிறேன், கவனிங்க. இந்த வசன பகுதியில் சங்கீதக்காரனாகிய தாவீதை கொண்டு ஆண்டவர் செய்த ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு கிரியையை இந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம். ஒரு காரியத்தை இந்த இடத்துல பார்க்கிறோம். இந்த கதை என்ன அப்படின்னா, தெரியாதவங்க கவனிங்க, தெரிந்தவங்க ஓகே, தெரியாதவங்க கவனிங்க. கோலியாத் அப்படின்னு சொல்லுகிற ஒரு பெலிஸ்தியன், ஒரு அரக்கன். அவன் கிட்டத்தட்ட ஒரு 9 அடி அவன் உயரம் உடையவனாக இருந்தான். அவன் ஒரு பெரிய ஒரு ராட்சத சந்ததியை சார்ந்த ஒரு மனுஷன். அவனுக்கு கூட பிறந்த தம்பிகள் உண்டு. அவர்களும் தாவீதுடைய சேனையினால், தாவீதுடைய சோதரம் அந்த இராணுவ வீரர்களால் கொல்லப்பட்டார்கள். தாவீதுடைய கையினாலே அவர்கள் கொல்லப்பட்டார்கள் என்று சொல்லி நம்ம பிற்பாடு நம்ம வாசிக்கிறோம். சரி, இப்போ இந்த பெலிஸ்தேன் என்ன சொல்கிறான் அப்படின்னு சொன்னால், இவன் பார்ப்பதற்கு ரொம்ப பயங்கரமாக இருந்ததுனால இவனோட யுத்தம் பண்ணுறதுக்கு எல்லாருமே பயப்பட்டாங்க. இந்த கோலியாத்தோட யுத்தம் பண்ண பயப்பட்டாங்க. அப்போது அதில் நிறைய சம்பவங்கள் இருக்கிறது. நீ வீட்டில் போய் அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்கள். தாவீது முன்னாக நான் கோலியாத்தை கொல்ல போகிறேன் அப்படின்னு சொல்லி அவன் ஒரு காரியத்தை சொல்கிறான். அல்லேலூயா, அல்லேலூயா. தாவீது அங்கே வர்றதுக்கான ஒரு சூழ்நிலை அதை ஆண்டவரை அமைக்கிறார். தாவீது வர்றாரு. அதுக்கு முன்னாடி தாவீதை ஆண்டவர் ராஜாவாக அபிஷேகம் பண்ணிட்டார். தாவீது ராஜாவை அபிஷேகம் பண்ணாலும் இன்னும் ராஜாவாகலை, இன்னும் ஆடு தான் மேய்ச்சிட்டு இருக்கிறாரு. ஆனால் அந்த அபிஷேகம் அவருக்குள்ளே இருக்கும் பொழுது அவர் அந்த இராணுவம் அங்கே இராணுவத்தில் அங்கே அண்ணமாரெலாம் இருக்கிறதுனால அங்கே பார்க்க வரும்பொழுது இந்த கோலியாத்துங்கிற இந்த ராட்சதன் சத்தம் போட்டுட்டு இருக்கிறான், என் கூட யார் யுத்தத்துக்கு வர்றா அப்படின்னு சொல்லி. அப்போ தாவீது சொல்கிறாரு சவுல்கிட்ட போய், ராஜாவே நான் யுத்தம் பண்ண போகிறேன். அப்போது சவுல் சொல்கிறார், வேண்டாம், நீ அவங்ககிட்ட யுத்தம் பண்ண போகாத. அவன் சின்ன வயசுலேருந்தே யுத்த வீரன். நீ ஆடு மேய்க்கிற பையன்பா, உனக்கு பிஞ்சு உடம்பு, தூக்கி மடித்து வீசி எரிஞ்சிருவான் அவனைய. அவன் கிட்டையே நீ போகாத. அவன் கையில் உள்ள ஆயத்தத்தை பாரு, அவனுக்கு உயரத்தை பாரு. நீ பக்கத்தில் போய் நின்று அவன் இடுப்பளவு கூட நீ இருக்க மாட்ட. தயவு செஞ்சு அவன்கிட்ட போகாத. அப்படியெல்லாம் தடுக்கிறார். தாவீது அப்போ ரொம்ப சின்ன வயசு. ஆனாலும் தாவீது ஒரு சாட்சியை சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா சொல்லுங்க. சில நேரங்களில் ஆண்டவரை நம்ம விசுவாசிக்கத்தக்க சில சாட்சிகள் ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கும். ஆமென், அல்லேலூயா. சில நேரங்களில் சில அற்புதத்துக்காக நம்ம ஜெபம் பண்ணுவோம். சில காரியங்கள் ஆண்டவர் எனக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே இந்த விஷயத்தில் இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாது, இது சாத்தியமாக என் மூளைக்கு அப்பாற்பட்ட ஒரு விஷயம், ஆனாலும் இதில் ஒரு அற்புதம் வேணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணும் பொழுது நமக்குள்ள அந்த இதுக்கு முன்னாடி ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்த நன்மைகளை யோசித்து பார்க்கிற ஒரு திறன் இருந்தால் நமக்கு விசுவாசம் வரும். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன் சில நேரங்களில் நமக்கு விசுவாசம் வர மாட்டேங்குது ஜெபம் பண்ணும் பொழுது? ஏன் சில நேரங்களில் இதெல்லாம் எங்கே நடக்க போகுது அப்படி நம்ம பேசுகிறோம் அப்படின்னா, இதுக்கு முன்னாடி நம்ம தாண்டி வந்த சில பிரச்சனைகளை
நினச்சி நம்ம ஆண்டவருக்கு நன்றி சொல்ல தவறிட்டோம். அதுதான் உண்மை. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு பிரச்சனை வந்ததுங்க. நமக்கு அந்த பிரச்சனையில் நம்ம தலையே போயிரும் நம்ம நினச்சோம், நம்ம குடும்பமே அழிஞ்சின்னு நினச்சோம். ஆனால் அப்படிப்பட்ட மரண தருவாயிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுத்தார். தாவீது சொல்கிறார், மரண வாசலிருந்து தூக்கி எடுக்கிற கர்த்தாவே. அப்படிப்பட்ட விஷயத்திலேருந்து ஆண்டவர் நம்மளை தூக்கி எடுத்தார். ஆனால் இப்போ இன்னொரு பிரச்சனை வருது. மறுபடியும் நமக்கு என்ன வருதுன்னா, இது எப்படி நடக்கும்? அதெல்லாம் நடக்காது, அதெல்லாம் நமக்கெல்லாம் அது எப்படி நடக்கும், அதுக்கெல்லாம் இன்னும் பல வருஷம் பிடிக்கும் அப்படின்னு நம்ம ஏன் சொல்கிறோன்னா, இதுக்கு முன்னாடி நமக்கு ஒரு ஆண்டவர் அற்புதம் செய்தார் பாருங்க, அதை நம்ம மறந்ததுனால தான். அதனால தான் ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்கள்கிட்ட சொல்லுகிறார், இந்த 40 வருஷ காலமாக நான் உங்களை நடத்தி வந்தேன், உங்களுக்கு உடுக்க உடை தந்தேன், உண்ண உணவு தந்தேன், உங்களுக்கு காலுக்கு பாதரட்சை தந்தேன், எல்லாம் தந்தேன், எனக்கு ஒரு குறைவும் இல்லைன்னு நீ உன் வாயினால் அறிக்கை செய்யணும் அப்படின்னு ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொன்னார். ஹல்லேலூயா. ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்கள் ஒரு கஷ்டம் வந்துன்னா உடனே ஆண்டவரே ஆண்டவரேன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவாங்க. ஆனால் அந்த கஷ்டம் தீர்ந்ததுக்கப்புறம் ஆண்டவரையும் மறந்துடுவாங்க, பெற்ற நன்மையும் மறந்துடுவாங்க. அதுக்கப்புறம் அடுத்த கஷ்டம் வந்தால் தான் திரும்ப ஆண்டவருக்கு ஞாபகம் இவங்களுக்கு வரும். அப்போ ஆண்டவர் என்ன சொன்னார், நீ உன் வாயை திறந்து சொல்லு, எனக்கு ஒரு குறையும் இல்லாமல் ஆண்டவர் என்னை நடத்தினார்னு உன் வாயை திறந்து சொல்லு. நிறைய நேரங்களில் நம்ம நினைக்கிறோம், எனக்கு அற்புதம் வந்து ஜெபத்தில் தான் இருக்குது, எனக்கு அற்புதம் வந்து ஏதாவது வல்லமையான ஊழியக்காரர் என் தலையில் கை வச்சாதான் எனக்கு அற்புதம் இருக்குது. நான் சொல்லட்டுமா, அற்புதம் எங்கே இருக்குது தெரியுமா? உங்கள் வாயில் தான் இருக்குது. அற்புதம் எங்கே இருக்குன்னா நம்ம வாயில் இருக்குது. இது நீங்கள் குறித்து வச்சுக்கோங்க இருதயத்தில். நம்ம வாயினால் என்ன சொல்கிறோமோ அதுதான் ஆண்டவர் நம்ம வாழ்க்கையில் செய்வார். நடக்காது, வராது, செய்யாது, போவாது, வராது, செய்ய முடியாது, அதெல்லாம் கிடைக்காது, இப்படியே சொல்லிட்டு இருந்தால் கிடைக்காது. கடைசிவர எனக்கு ஒரு குறை, ஆண்டவர் சொன்னார் இஸ்ரவேல் ஜனங்கள்ட்ட, நீ முதல்ல கானானுக்குள்ளே பிரவேசிக்க முன்னாடி உன் வாயை முதல்ல சரி பண்ண. அல்லேலூயா. அந்த வசனங்கள் நான் உங்களுக்கு நேரம் இல்லை, நிறைய வசனங்கள் நேரம் அதை மட்டும் சொல்கிறேன் உங்களுக்கு. உன் வாயை முதல்ல சரி பண்ணும். முதல்ல கானானுக்குள்ளே நீ போய் பிரவேசித்து அந்த நன்மைகளை பாலும் தேனும் உள்ள அந்த தேசத்துக்குள்ளே நீங்கள் போகிறதுக்கு முன்னாடி உங்கள் வாயை சரி பண்ணுங்கன்னு ஆண்டவர் சொன்னார். அதுக்கு என்ன தெரியுமா? நீ நன்றி சொல்லு, வாயை திறந்து எனக்கு ஒரு குறையும் இல்லை, ஆண்டவர் என்னை நடத்தினார் நீ சொல்லு, பழகு, அப்படி சொல்லு. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய நேரங்களில் அப்படி சொல்ல மறந்துடுறோம், நம்ம முறுமுறுக்கிறோம், நம்ம ஆண்டவரை கோபப்படுத்துகிறோம். எவ்வளவோ அற்புதங்கள் நம்ம பெற்ற பிறகும் ஒன்றும் நடக்காதது போல் நம்ம ரியாக்ஷன் கொடுப்போம். ஹல்லேலூயா. நம்ம ஆட்கள்கிட்ட போய் சில நேரங்களில் பேசணும், அவங்க கொடுக்குற ரியாக்ஷனை பார்த்தா இது வரைக்கும் ஆண்டவர் அவங்க வாழ்க்கையில் ஒன்றுமே செய்யாது போல் பேசுவாங்க. அவங்க அவிசுவாசமான வார்த்தைகளை சொல்கிறதும். ஹல்லேலூயா. நம்முடைய வாயில கர்த்தரை துதிக்கிற துதி இருக்க வேண்டும். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இப்போ தாவீது அவன் வாழ்க்கையில் நடந்த ஒரு சாட்சியை சொல்கிறான். அவன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்ததை ஒரு நாளும் மறக்கலை. தாவீதுடைய ஜெயத்துக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்த்தர் அவனுடைய வாழ்க்கையில் செய்த நன்மைகளை அவன் மறக்காமல் இருந்தது தான். அதுதான் அவனை துதிக்க வச்சது, அதுதான் அவனை பாட வச்சது, அதுதான் அவனை ஜெயமுள்ளவனாக மாட்டிச்சு. அப்போ இவன் ஒரு சொல்கிறான், ராஜாவே, நான் ஒரு விஷயம் காட்டில் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது நான் கர்த்தரன் அபிஷேகம் பண்ணதுக்கப்புறம் ஒரு சிங்கம் வந்தது. இது வரைக்கும் தாவீது பல முறை ஆடு மேய்ச்சிருக்கான், ஒரு நாளும் சிங்கம் வரல. இன்றைக்கி அபிஷேகம் பெற்றானா அன்னைக்கு தான் என்ன வந்தது? சிங்கம் வந்தது. ஹல்லேலூயா. ஸோ எப்போ சிங்கம் வரும் அப்படின்னா, எப்போ பிசாசு வருவான் அப்படின்னா, என்னைக்கு தேவ பிள்ளை அபிஷேகம் பெற்று ஆவியில் வளரணும்னு முடிவு பண்ணுற அன்னைக்கு தான் வருவான். அது வரை அமைதியாக இருப்பான். அவனால் உங்களுக்கு பிரச்சனை வரும்னு தெரிஞ்சுன்னா அவன் உங்ககிட்ட வருவான், உங்களை எதிர்ப்பான். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. இது வரைக்கும் தாவீது இத்தனை வருஷம் ஆடு மேய்ச்சிருக்கான், ஒரு சிங்கமும் வரல, புலியும் வரல, கரடியும் வரல. என்னைக்கு அபிஷேகம் பெற்றானோ பைபிள் சொல்லுகிறது, நான் ஒரு விஷயம் ஆடு மேய்ச்சிட்டு இருக்கும் பொழுது ஒரு சிங்கம் வந்தது. அது என்ன பண்ணிச்சுன்னா, என் ஆட்டு தொழுவத்தில் இருக்கிற ஒரு ஆடை அது பிடிச்சிட்டு அது போயிடுச்சு. நான் என்ன பண்ணினேன் அப்படின்னு சொன்னால், நான் தொடர்ந்து போய் அதை அடித்தேன். இந்த வசனத்தை நான் பல முறை நம்ம வாசிச்சிருக்கோம், நானும் அதை வாசிச்சிருக்கிறேன். ஆனால் இந்த வசனத்துக்கு நேரம் ஆண்டவன் சிந்தனையை திருப்பும் பொழுது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஏன்னு சொன்னால், ஒரு சிங்கத்தை தொடர்ந்து போய் அடிக்கிறது ஒரு சாதாரண மனிதனால் முடியாத ஒரு விஷயம்.
ஒரு சாதாரண மனிதனால் சொல்லுங்கள் முடியாத ஒரு விஷயம். ஹல்லேலூயா. ஏன்னு சொன்னால் கவனிங்க, ஒரு சிங்கம் எவ்வளோ கிலோமீட்டர் ஸ்பீடில் ஓடும் அப்படின்னா, ஒரு சிங்கம் ஒரு இறை கிடச்சிட்டுனா அதுக்கு முழு வேகம் வந்து ஒரு 80 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடும் ஒரு சிங்கம். நல்லா கவனிங்க, 80 கிலோமீட்டரில் நீங்கள் பைக்கில் போயிருந்தால் உங்களுக்கு அந்த ஸ்பீடு தெரியும், எவ்வளோ ஸ்பீடுன்னு. பொதுவாக நம்ம அப்படி போகிறதில்ல, ஆனால் போனால் தெரியும். ஒரு இறை கிடச்சிட்டுனா அது அந்த ஸ்பீடில் ஓடும் சிங்கம். சராசரி ஒரு மனுஷனுடைய வேகமே 13, சராசரி எந்த ரன்னிங் இதுக்கு முன்னாடி ஓடனே கிடையாது, ட்ரைனிங் எடுத்தது கிடையாதுன்னா சராசரியாக ஒரு மனுஷன் 13 கிலோமீட்டர் வேகத்தில் தான் ஓட முடியும். இந்த உலகத்திலேயே வேகமாக ஓடி ரெக்கார்டை வச்சுருக்கிற ஒரு மனுஷன் யாருன்னா உசைன் போல்ட்டு. அவன் தான் ஒலிம்பிக்கில் அஃபிஷியலாக ரெக்கார்டை வச்சுருக்கிறான். உலகத்தில் வேகமாக 100 மீட்டரை 9-10 செகண்டுக்குள்ளே 9 செகண்டுக்குள்ளே ஓடினவன். அவன் ஓடின அதிகபட்ச வேகம் 44 கிலோமீட்டர் பர் ஹவர், 44 கிலோமீட்டர் வேகத்தில் ஓடியிருக்கான். அவன் ஓடின அதிகபட்ச வேகம். அதுக்கு மேலே ஒரு மனுஷன் ஓட முடியாது. ஹல்லேலூயா. அப்போ இது எப்படி அவன் சொல்கிறான், ஒரு சிங்கம் என்னுடைய ஆடை பிடித்து கொண்டு போனது, நான் அதை தொடர்ந்து போய் அதை பிடிச்சி அதை அடித்தேன். இது கதை இல்லை, இது உண்மையாக நடந்த சம்பவம். அப்போ எப்படி தாவீதுக்கு இந்த வேகம் இருந்ததுன்னு சொன்னால், இது சாதாரண ஒரு மனிதனுக்குள்ளே இருந்து வருகிற ஒரு காரியம் இல்லை. அது மட்டும் இல்லாமல் அவங்க அது கீழே சொல்கிறான் பாருங்க, அவன் என்னெல்லாம் சொல்கிறான் பாருங்க, நான் அதை அடித்தேன், அதை அதன் வாய்க்கு என்ன செஞ்சேன், அதை அதன் வாய்க்கு தப்புவித்தேன். எதை? சிங்கம் வாயில் ஆட்டை பிடிச்சி வச்சிருக்கான், இவன் சிங்கத்தின் வாயிலிருந்து ஆடை எடுத்தானான். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, ஒரு சிங்கத்தினுடைய பைட் ஃபோர்ஸ், ஒரு சிங்கம் கடிக்கும் பொழுது அதனுடைய வேகம் எவ்வளோ இருக்குன்னு சொன்னால் 1000 PSI அப்படின்னு 1000 PSI. PSIனா நமக்கு புரிகிற மாதிரி சொன்னால் 70 கிலோ வெயிட் அந்த வாயில் மட்டுமே இருக்கும் ஒரு சிங்கத்துக்கு. யோசிச்சு பாருங்கள், 70 கிலோ வெயிட் உள்ள ஒரு ஆள் ஒரு மேலே நிற்கிறார், கீழே ஒரு பொருள் இருக்குது, நம்மளால் எடுக்க முடியுமா? சிங்கம் 70 கிலோ வெயிட் அது வாயில் இருக்கும். ஒரு ஆடை பிடிச்சுன்னா 70 கிலோ வெயிட்டில் அது பிடிச்சி வச்சுருக்கோம். அல்லேலூயா. சிங்கம் நினைக்க நம்ம வீடு நாய்க்குட்டி கிடையாது, ஜிம்மி ஜாக்கி இருக்குல்ல அது மாதிரி கிடையாது, அது பயங்கர பெருசு. நம்ம ஒரு நாய் வாயில் ஒரு பொருள் வச்சுருந்தாலே வாங்க முடியாது. ஒரு பந்து வாயில் வச்சுருக்க பாருங்க, ஒரு நாய் வச்சுருக்கு, நீங்கள் எடுங்க பார்ப்போம், அதுகிட்ட இருந்து எடுக்க முடியாது. அவன் சொல்கிறான், நான் அதன் வாய்க்கு அதை என்ன செய்தேன், தப்பு வித்தேன். அதுக்கு அடுத்தது பாருங்க, அது என்மேல் பாய்ந்த பொழுது நான் அதன் தாடியை பிடித்து அதை அடித்து கொன்று போட்டேன். அல்லேலூயா. இப்போ சிங்கம் என்ன பண்ணிச்சுன்னா, இவன் வாங்கிறத பார்த்துட்டு ஆட்டுக்குட்டியை போட்டுட்டு இவன் மேலே பாயுது. இவன் மேலே பாயும் பொழுது ஒரு சிங்கம் கவனிங்க, 11 அடி நீளம் இருக்கும் ஒரு சிங்கம். சராசரியாக ஒரு பால சிங்கம் 11 அடி நீளம் இருக்கும். 11 அடினா கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்கள். 6 அடி நீளம் உள்ள ஒரு மனுஷன் படுத்தா எவ்வளோ நீளம் இருக்கும், 11 அடினா எவ்வளோ இருக்கும். அவ்வளோ நீளம் ஒரு சிங்கம். அதனுடைய வெயிட் வந்து சராசரியாக ஒரு நல்ல ஆரோக்கியமான சிங்கத்தினுடைய வெயிட்டு 240 கிலோ. 240 கிலோ ஒரு சிங்கத்தினுடைய வெயிட்டு. இந்த உலகத்திலேயே அதிகபட்ச வெயிட் உள்ள ஒரு சிங்கம் வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க, கின்னஸ் ரெக்கார்டு வாங்கியிருக்கு. அதிகபட்ச வெயிட் உள்ள ஒரு சிங்கம், அந்த சிங்கத்துக்கு பேர் சிம்பா. அந்த சிங்கத்துக்கு பேர் சிம்பா. அது கின்னஸில் அந்த இது இடம் பெற்றிருக்கு அந்த சிங்கம். இந்த சிங்கத்தினுடைய கிலோ 350 கிலோவுக்கு அதிகம் அந்த சிங்கம். இதுதான் உலகத்திலேயே வெயிட்டான சிங்கம். ஆமென், அல்லேலூயா. சரி, இப்போ இவ்வளவு வெயிட் உள்ள ஒரு சிங்கம் வந்து தாவீதுக்கு மேலே பாயுது. அவன் சொல்கிறான், நான் அதை பிடிச்சி அதை அடித்து கொன்னுட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. சரி, ஒரு சிங்கம் வந்து இவன் அடிக்கிறதுக்கு முன்னாடி அது இவனை அடிச்சிருந்தா என்ன ஆயிருக்கும்? ஒரு சிங்கம் வந்து இப்படி அடிக்கும், பார்த்துருக்கீங்களா நீங்கள்? விலங்கு சேனல், டிஸ்கவரி சேனல்லாம் பார்த்தா தெரியும். ஒரு சிங்கம் ஒரு மிருகத்தை பிடிக்கிறதுனால உடனே அடிக்க தான் செய்யும் கையை வச்சு. அது நம்ம பார்க்கும்போது சும்மா தொடுற மாதிரி இருக்கும், ஆனால் அதுக்குடைய ஃபுல் ஃபோர்ஸினுடைய வெயிட் அப்படின்னா 2041 கிலோ ஒரு சிங்கம் அடிச்சுன்னா ஒரு மனுஷன் மேலே அடி விழும்.
அதனால தான் பெரிய பெரிய காட்டு எருமை கூட ஒரு அடியில் கீழே விழுந்துருது. இப்போ யோசிச்சு பாருங்கள், இந்த அடி தாவீது மேலே விழுதுன்னா உள்ளே இருக்கிற எலும்பெல்லாம் நொறுங்கி இருக்கும். ஆனால் அவன் சொல்கிறான், நான் அதை பிடிச்சி அதை அடித்தேன்னு சொல்லி. சரி, இப்போ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி படித்தா நல்ல திடகாத்திரமான ஸ்ட்ராங்கான 7 ஆண்களுக்கு சமம் ஒரு சிங்கம். நல்ல திடகாத்திரமான ஸ்ட்ராங்கான 7லேருந்து 10க்குள்ளே இருக்கிற ஆண்களுக்கு சமம் ஒரு சிங்கம். இப்போ இந்த சிங்கத்தை தாவீது அடித்து கொன்னுட்டான். தாவீதுக்கே நம்ப முடியல நான் இதை செஞ்சேன் நான். ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. தாவீதுக்கே நம்ப முடியல நான் இதை செஞ்சேன் நான். அதுக்கப்புறம் தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், இது நான் செய்யலை, எனக்குள்ள ஒரு அபிஷேகம் இருந்தது, எனக்குள்ள ஒரு வல்லமை இருந்தது, அந்த வல்லமை தான் இதை செய்தது. அதே போல இந்த கோலியாத்தையும் நான் கண்டிப்பாக ஜெயிப்பேன். அவனுக்குள்ள ஒரு விசுவாசம் வந்தது. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. ஸோ இன்னைக்குள்ள செய்தியின் தலைப்பு என்னன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, சூப்பர் நேச்சுரல் பவர். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. நல்ல கவனிங்க, இந்த மாதம் கர்த்தர் நமக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் நமக்கு தருவேன் என்று அவர் வாக்கு பண்ணுகிறார். எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்தும். ஹல்லேலூயா. இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எனக்கு எதுக்கு பாஸ்டர்? இருக்க வல்லமையே போதும். இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை வச்சு நான் என்ன பண்ண போகிறேன்னா, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எதுக்குன்னு சொல்லி நம்ம பைபிள்ல இருந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். 2 முக்கியமான விஷயங்களை நம்ம வாழ்க்கையில் அண்டாண்டு சந்திக்கிற, எல்லா மனுஷனுடைய வாழ்க்கையிலும் வருகிற ஒரு 2 முக்கியமான பிரச்சனைக்கு தீர்வு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுக்கு கிடைச்சா அதிலிருந்து நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். அல்லேலூயா. கர்த்தர் கொடுக்கிற வல்லமை ஒரு மனிதனை அடிப்பதற்கோ ஒரு விஷயத்தை கொல்றதுக்கோ அல்ல. கர்த்தர் எதுக்கு ஒரு மனிதனுக்கு வல்லமை கொடுக்கிறார்? கர்த்தர் எதுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை எனக்கு இந்த மாதம் தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம வசனத்தின் அடிப்படையில் பார்க்க போகிறோம். ஸோ தாவீது அந்த சிங்கத்தை அடித்து கொண்ட பிறகு அப்போ தான் அவன் ரியலைஸ் பண்ணுறான், அப்போ தான் அவன் உணர்றான், ஓ இவ்வளோ பெரிய சிங்கத்தை, அது செத்து கிடக்குது, இவ்வளோ பெரிய சிங்கத்தை நான் என்ன பண்ணியிருக்கிறேன், நான் ஜெயம் எடுத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. இது சாதாரணமாக நடந்ததில்லை. என் மேல் கர்த்தருடைய அபிஷேகம் இருந்ததுனால தான், என் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இறங்கினபடியால தான். எப்படி சிம்சோன் ஒரு பால சிங்கத்தை ஒரு ஆட்டுக்குட்டியை போல கிழிச்சு போட்டானோ, ஒரு ஆட்டுக்குட்டியை கிழிச்சு போடுறது போல அவன் கிழித்து போட்டான்னு பைபிள் சொல்லுது. காரணம், கர்த்தருடைய ஆவியானவர் அவன் மேல் பலமாய் இறங்கினார். ஹல்லேலூயா. அதே ஆவியானவர் என் மேல் இறங்கினார், அந்த தாவீதின் மேல் இறங்கினார். அந்த இடத்துல கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் இறங்கினார் வசனம் இல்லை, வார்த்தை இல்லை. ஆனால் அந்த வசனத்தை நம்ம ஆழமாக படிக்கும்போது என்ன தெரியுதுன்னா, அந்த சிங்கத்தை கொல்லும் பொழுது நிச்சயமாக இயற்கைக்கு அப்பாற்பட்ட கர்த்தருடைய வல்லமை தாவீது மேல் இறங்கினபடியால தான் இவ்வளவு பெரிய காரியத்தை அவனால் செய்ய முடிந்தது. இல்லைனா சாதாரண மனிதனால் அது பிடிச்சிட்டு திரும்பதுக்குள்ள அது ஓடி இருக்கும். ஆமென், உண்மைதானே? சுதாரிக்கிறதுக்குள்ள சிங்கம் தூக்கிட்டு ஓடி இருக்கும். அவ்வளோ ஃபாஸ்ட் ஒரு சிங்கம். அப்படியே சுதாரிச்சாலும் அதை பிடிச்சி அடிக்கலாம் முடியாது. அது ஒரு வீசிட்டு இவனையும் சேர்த்து தூக்கிட்டு போயிருக்கோம், ஆடோட சேர்த்து. ஹல்லேலூயா. அப்போ இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கர்த்தர் தாவீது கொடுத்தவர் இந்த மாதத்தில் உங்களுக்கும் தருவார். ஹல்லேலூயா. அதற்கு நம்ம என்ன செய்யணும்? அது எதற்கு பாஸ்டர்? இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எனக்கு எதுக்கு? நான் என்ன செய்ய போகிறேன்? அது எனக்கு எதுக்கு அப்படின்னு சொன்னால், முதல்ல இயற்கை அப்பாற்பட்ட வல்லமை, 2 வல்லமைகள் இந்த உலகத்தில் போராடி கொண்டு இருக்கிற முக்கியமான வல்லமை, நம்முடைய சக்திக்கு மிஞ்சின வல்லமை. ஆமென் சொல்லுங்க, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் நம்முடைய சக்திக்கு மிஞ்சின 2 முக்கியமான வல்லமை இந்த உலகத்தில் போராடிக்கிட்டு கொண்டு இருக்கிறது. அந்த வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் அனுதினமும் நம்மோடு போராடுது. இதில் துக்கமான விஷயம் என்னன்னா, அநேக தேவ பிள்ளைகள் இந்த வல்லமைக்கு முன்னாடி நிற்க முடியாமல் ஒன்று தோத்து போகிறாங்க, இல்லை சோர்ந்து போகிறாங்க. அல்லேலூயா சொல்லுங்க, அல்லேலூயா. இந்த செய்தியை தான் எடுத்தேன். ஆராதனை வேளையில் ஆண்டவர் பேசினார், இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம். அதை நான் யோசிக்க கூட இல்லை. இங்கே வந்த பிறகு தான் ஆண்டவர் அதை என் சிந்தையில் திரும்ப திரும்ப போட்டார். இந்த மாதம் ஒரு ஜெயத்தின் மாதம். ஆனால் அந்த செய்தியும் அதுக்கு ஒத்து வருகிறது. 2 விதமான வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு மனுஷனுடைய சக்திக்கு விரோதமாக டெய்லியும் போராடும்.
நீங்கள் ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் எடுத்து அபிஷேகம் பெற்று தேவனுக்கு பிரியமாக நான் வாழணும், இல்லை ஆண்டவருக்கு பிரியமாக ஏதாவது ஒரு முயற்சி பண்ணி நான் வாழணும்னு சொன்னால் இந்த 2 வல்லமை உங்களை கண்டிப்பாக எதிர்த்தே ஆகும். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த உலகத்திலே அன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட மனிதனானாலும் சரி, ரட்சிக்கப்பட்ட 50-60 வருஷம் ஆனால் மனிதனாலும் சரி, எந்த மனிதனானாலும் தன்னுடைய வாழ்க்கையிலே இந்த 2 வல்லமையை அவன் அனுதினமும் சந்தித்தே ஆக வேண்டும். அதை சந்திக்காமல் அவன் ஒரு நாளும் ஜெயம் எடுக்கவும் முடியாது, அடுத்த ஆசீர்வாதத்தை பெறவும் முடியாது. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த கட்ட பிளெஸ்ஸிங், அடுத்த கட்ட ஆசீர்வாதம், அடுத்த கட்ட உயர்வு எதுனாலும் சரி நீங்கள் வாஞ்சிக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த 2 வல்லமையை நீங்கள் தாண்டி தான் போய் ஆகணும், வேறு வழியே கிடையாது. அதனால தான் ஆண்டவர் யாக்கோபை பார்த்து சொல்லுகிறார், யாக்கோபே உன்னை சிருஷ்டித்தேன், உன்னை உருவாக்கினேன், நீ என்னுடையவன் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வார்த்தை சொல்கிறாரு, நீ தண்ணீரை கடக்கும்போது நான் உன் கூட இருப்பேன், நீ ஆறுகளை கடக்கும்பொழுது அவை உன்மேல் புரளுவதில்லை, நீ அக்கினியை கடக்கும்போது வேகாதிருப்பாய், அக்கினி ஜுவாலை உன் பேரில் கூட பற்றாது. அல்லேலூயா. ஆண்டவரே நான் உம்முடையவன் தானே, நான் உங்கள் பிள்ளை தானே, எதுக்காண்டவரே தண்ணீர், எதற்காண்டவரே ஆறு, எதற்காண்டவர் அக்கினி, என்னை சாதாரணமாக ஸ்மூத்தாக நடத்தக்கூடாதுன்னா அது நடக்காது. ஒரு தேவனுடைய பிள்ளை என்னைக்கு கர்த்தருக்கு என்னுடையவன், கர்த்தருடையவர்களாய் நீங்கள் மாறீர்களோ அன்னையிலிருந்து உங்களுடைய சக்திக்கு மிஞ்சின சில வல்லமைகளை நீங்கள் ஜெயம் எடுத்து, சில போராட்டங்களை நீங்கள் ஜெயம் எடுத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா. ஸோ நேரமானபடியே நேரடிய செய்திக்கு போகிற முதல் வல்லமை என்ன? யாத்ராகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தை ஒருவர் வாசிங்க. யாத்ராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கவும் அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி கானானியரும் ஏத்தியரும் எமோரியரும் பெரிசியரும் ஏவியரும் எபூசியரும் இருக்கிற இடமாகிய பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமான தேசத்திலே கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். அந்த கடைசி வார்த்தை ரொம்ப அழகாக இருக்குது, நான் இறங்கினேன். ஆண்டவர் மோசே இடத்துல சொல்கிறார், இந்த ஜனங்களை நான் விடுதலை ஆக்கும்படியாய் நான் இறங்கினேன். ஆமேன் சொல்லுங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் நமக்காய் இறங்குகிற கர்த்தர், அவர் இரக்கமுள்ள கர்த்தர். ஆமென். ஹல்லேலூயா. அவரை போல இரக்கமுள்ளவர்கள் இந்த உலகத்தில் வேறு யாரும் கிடையாது. அப்படி இருந்ததுனால தான் நம்ம இங்கே இருக்கிறோம். நான் இங்கே ஊழியக்காரனாக இருக்கிறேன், நீங்கள் இங்கே தேவ பிள்ளைகளாக இருக்கிறீங்க. அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய தயவு பெரியது. ஆமென். ஹல்லேலூயா. ஒரு தாயை விட அதிகமாய் நம்மை நேசிக்கிற கர்த்தர், ஒரு தாயை விட அதிகமாய் நம்ம பாசம் காட்டுகிற கர்த்தர், அவருடைய இரக்கம் பெரியது. நம்ம அவர்கிட்ட போய் அழும்பொழுது அவருடைய இரக்கம் பெரியது. ஹல்லேலூயா. அவருடைய மனது உருக்கம் பெரியது. நான் என்ன பண்ணுறது, ஜனங்களுக்காக நான் பரிதபிக்கிறேன், இறங்குனேன். ஏன் அப்படி ஆண்டவர் இறங்கினான்னு சொன்னார், இந்த ஜனங்க 400 வருஷம் அடிமைத்தனம், 1-2 வருஷம் இல்லை, 20-30 வருஷம் இல்லை, 400 வருஷம் எகிப்தில் அடிமையாக இருக்கிறாங்க. 400 வருஷம் இவங்களுக்குள்ள இவங்க ஜோமணி டயர்டாகி பைபிள் சொல்லுது, இவங்க பெருமூச்சு விட்டாங்களா ஆண்டவரை பார்த்து. யாத்ராகம் வாசிக்க வேண்டாம், யாத்ராகம் 2ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் அதை பார்க்கிறோம். அவங்களுடைய பெருமூச்சு தேவ சமூகத்தில் வந்து எட்டினதா. அல்லேலூயா, அல்லேலூயா. அவங்களால ஜெபிக்க முடியாத அளவுக்கு அவங்களுக்கு பெருமூச்சு. ஆண்டவர் சொல்கிறார் மோசைட்ட, முச்செடியில் ஆண்டவர் தரிசனமாகி சொல்கிறார், மோசே ஒன்றை தான் நான் செலக்ட் பண்ணுறேன், இப்போ அவங்கள விடுதலையாக்கு. மோசே சொல்கிற, நான் போக மாட்டேன் ஆண்டவர், என்னால் முடியாது, நான் திக்குவாய். அந்த அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யமாகிய எகிப்துக்கு முன்னாடி, அந்த பார்வோனுக்கு முன்னாடி அவன் என்னை கொன்று போட்டுருவான் ஆண்டவரே, வேண்டாம் ஆண்டவர், இல்லை நான் ஒன்றை தான் செலக்ட் பண்ணேன், நான் ஒன்றை செலக்ட் பண்ணேன். ஹல்லேலூயா. அப்போ இவன் நம்பவே இல்லை. அப்போ ஆண்டவர் சொன்ன, உன் கையில் என்ன இருக்குப்பா? ஆண்டவரே, ஒரு மேய்ப்பனுடைய கோல் இருக்குது, ஒரு சின்ன குச்சியை வச்சிருக்கிறேன், அதை தரையில் போடு. இவன் சும்மா தரையில் போடுறான், அது பாம்பாக மாறிட்டு. இப்போ பாம்பாக மாறணும்னு பைபிள் சொல்லுது, அவன் அதை விட்டு ஓடுறாரான். பாம்பை பார்த்தா நம்ம நிற்கே செய்வோம், எல்லாம் ஓட தான் செய்வோம், அவனும் ஓடுறான்.
ஆண்டவர் சொல்ல, ஏன் நில்லுப்பா நில்லு, அதுக்கு வாழை பிடி, அதுக்கு வாழை பிடின்னு. இவன் கை நடுங்கி 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 ஏதோ பரவாயில்ல தைரியமாக பிடிச்சிட்டான். நம்மனா பிடிக்க மாட்டோம். போகிற ஆண்டவர் நீரை பிடிச்சிக்கிடணும். வாழை பிடிக்காம மறுபடியும் அது என்ன ஆயிடுச்சு, கோலாயிடுச்சு. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? பார்வோனுடைய அதிகாரத்தை உன் கையில் நான் தர்றேன்னு அர்த்தம். அதான் அதனுடைய சரியான அர்த்தம். அல்லேலூயா. ஏன் அப்படின்னு சொன்னால், பார்வோனுடைய கிரீடத்தை நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, பார்வோனுடைய கிரீடத்தில் ஒரு பாம்பு இருக்கும். அந்த பிக்சரில் நீங்கள் பார்க்குறீங்க. பார்வோனுடைய கிரீடத்துக்கு தலைக்கு மேலே ஒரு பாம்பு, ஒரு சர்ப்பம் இருக்கும். ஒரு சர்ப்பம் நிற்கும். இதில் ஒழுங்காக தெரியல, இன்னொரு இதில் பார்த்து தெரியுதா உங்களுக்கு? எப்போவுமே அவனுடைய கிரீடம் அப்படி தான் டிசைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஒரு சர்ப்பம் இருக்கும். ஆண்டவர் முதல் அற்புதமே மோசேட்ட சொன்னார், நீ பாம்பை கையில் பிடிடா, அதுக்கு வாழை பிடிச்சி தூக்குடா. அப்படின்னா அவன் தலையை அவன் கையில் தாரேன்னு அர்த்தம். அதனால தான் ஆண்டவர் மோசேட்ட சொன்னார், பார் உன்னை பார்வோனுக்கு நான் தேவனாக்கினேன். அல்லேலூயா. நீ என்னமோ பெரிய ராஜான்னு பயப்படாத, அவனுக்கு மேலே நான் உன்னை வச்சேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இவன் தைரியமாக போகிறான். இவன் போய் அங்கே போய் அற்புதம் அடையாளங்களை செய்கிறாரு. முதல் என்னன்னா, ஆண்டவர் முதல்ல மோசேட்ட சொல்கிறாரு, இவன் வந்து விடமாட்டான்ப்பா, இவன் வந்து கண்டிப்பாக உன்னை விடமாட்டான், ஜனங்களை விடமாட்டான். அதனால் நீ நதிக்கு போய் நதியினுடைய தண்ணீரை நீ அடின்னு சொல்கிறார். இவன் அதே கோலை வச்சு நதிக்கு தண்ணீர் அடிக்கிறான். எகிப்தில் எல்லா இடமும் தண்ணி வராது, ரத்தம். பைப்பை திறந்தால் ரத்தம் தான் வருது. குளிக்க போனால் ரத்தம், ஆறுக்கு போனால் ரத்தம். எல்லா எகிப்தினுடைய மூல தண்ணீர் குடிநீருக்கான ஆதாரமே நைல் நதி தான். ரொம்ப பெரிய நதி. அதில் உள்ள எல்லா மீன்களும் எல்லா உயிரினங்களும் செத்து அந்த நதி முழுதும் ரத்தமாக மாறி ஊரெல்லாம் ஒரே நாற்றம். பல நாட்களாக ஒருத்தரும் குளிக்க முடியாது, பழு தேய்க்க முடியாது, ஒன்றும் பண்ண முடியாது. தண்ணியில் என்ன செய்ய முடியும்? சாப்பாடு பொங்கி சாப்பிட முடியாது, ஒன்றும் செய்ய முடியாது. ஆண்டவர் தேசத்தை, அவ்வளோ பெரிய சாம்ராஜ்யத்தை ஒரு மோசையை கொண்டு குலுக்கினார் ஆண்டவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. இந்த எகிப்தில் மொத்தம் 10 வாதைகள் வந்தது. முதல் வாதை என்னன்னு சொன்னால், இந்த வாதை தான் இந்த எகிப்தில் உள்ள தண்ணீரை வந்து ஆண்டவர் ரத்தமமாக்கினார். பைபிள் சொல்லுது, நீங்கள் எடுத்து வாசிக்க வேண்டாம், நீங்கள் வீட்டில் நேரம் கிடச்சா வாசிங்க. எகிப்தில் உள்ள மந்திரவாதிகளும் அதே போல் தண்ணீரை ரத்தமாக மாற்றினாங்களாம். அல்லேலூயா. முதல் அற்புதம், மோசே பாம்பை தூக்கி போடுறாரு, அது பாம்பாக மாறுது. கோலை தூக்கி போடுறாரு, அது பாம்பாக மாறுது. மந்திரவாதிகளும் தங்கள் கோள்களை போட்டு, எகிப்தில் உள்ள மந்திரவாதிகளும் தங்கள் கோள்களை போட்டு அதுவும் பாம்பாக மாறிச்சான். அல்லேலூயா. ரெண்டாவது அற்புதம், ரெண்டாவது அடையாளம் ஆண்டவர் மோசே கொண்டு செய்கிறார். நதியை அடிக்கிறார், அது இரத்தமாக மாறுது. மந்திரவாதிகளும் அதையே செய்தார்கள் அப்படின்னு பைபிள் சொல்லுது. அல்லேலூயா. மூணாவது ஆண்டவர் என்ன பண்ணார்னா, எகிப்தில் எங்கேயும் ஆண்டவர் சொன்ன, வானத்தை நோக்கி கோலை உயர்த்து எகிப்து எங்கேயும் தவளைகள் பிறக்க வைப்பேன். பார்வோன் காலையில் எழும்பி பார்க்குறாரு, அவனுடைய படுக்க அறை முழுவதும் தவளை, அங்கே எங்கேயுமா குதிக்குது. பாத்ரூம் போனால் தவளை, வெளியே போனால் தவளை, ஒரு இடத்துல கால் வைக்க முடியாது. வீடெல்லாம் எகிப்தியர்களுடைய எல்லா வீடுகளையும் தவளைகள். அந்த தவளை என்ன தெரியுமா? எகிப்தில் ஒரு தெய்வம் உண்டு, இதுதான் அதனுடைய தெய்வம். அந்த தெய்வத்தினுடைய முகம் வந்து தவளை போல் இருக்கும். அதுக்கு பேர் ஹெக்ட்னு அர்த்தம். அதுக்கு முகம் தவளை போல் இருக்கும். எகிப்தில் உள்ள ஆயிரக்கணக்கான தெய்வங்களில் முதல் 10 பிரதானமான தெய்வங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த நியாய தீர்ப்பு தான் அந்த 10 வாதைகள். நான் உங்களுக்கு திரும்ப சொல்கிறேன். எகிப்தில் உள்ள பிரதானமான முதல் 10 தெய்வங்கள், சீஃப் காட்னு சொல்லுவாங்களே, முதல் 10 தெய்வங்கள், அந்த பிரதானமான 10 தெய்வங்களுக்கு மேலாக, ஏன்னா இஸ்ரவேலை நினச்சிட்டு இருக்கிறாங்க எகிப்தில் உள்ள கடவுள் தான் வல்லமை உள்ளதுன்னு நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா அவங்க அடிமையாக இருக்காங்க. அவங்க இஸ்ரவேலின் தேவன்லாம் மறந்தாச்சு. இந்த எகிப்திலோட தெய்வங்களை விட நான் பெரியவர் என்று காட்டதான் ஆண்டவர் அந்த 10 வாதைகள் ஆண்டவர் அனுமதிச்சார். அல்லேலூயா. நான் என்னை, அதனால தான் நம்ம பாடுறோம், கர்த்தாவே தேவர்களில் உமக்கு ஒப்பானவர் யார். அல்லேலூயா. அப்போ அதில் ஒரு முக்கியமான கடவுள் வந்து ஹெக்ட், அதுக்கு மூஞ்சி தவளை மாதிரி இருக்கும். அதை விட நான் பெரியவன்னு ஆண்டவர் காட்ட தான் அந்த 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 அற்புதத்தை செய்தார். ஆனால் நடந்தது என்னென்னா, இந்த மந்திரவாதிகளும் அதே போல் தவளைகளை பிறப்பித்தார்களாம். பைபிள் வசனம் சொல்லுது. அல்லேலூயா. மந்திரவாதிகள் என்ன பண்ணாங்க?
அதே போல் தவளைகளை பிறக்க பண்ணாங்க அப்படின்னு பைபிள் சொல்லுது. சரி, இப்போ நீங்கள் யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் அதிலே 7வது வசனம் பாருங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் அப்படி செய்து எகிப்து தேசத்தின் மேல் தவளைகளை வரப்பண்ணினார். இப்போ ஆண்டவர் அந்த தவளைகளை போக வச்சுட்டார். மோசே பெர்மிஷன் கேட்டு போச்சு. அடுத்தது என்னன்னா, பேன்கள் வருது. எகிப்து தேசம் உள்ள என்ன வருது? அடுத்த வாதம் என்னது? பேன்கள் வருது. எகிப்தில் இன்னொரு கடவுள் உண்டு, அதுக்கு தலை அதுக்கு பேர் ஹெஃப்ரி. இந்த பிக்சரில் பார்க்குறீங்க, அதுக்கு பேர் ஹெஃப்ரி. அதுக்கு தலை பேனுடைய தலை போல் இருக்கும். உங்களுக்கு புரியுதா? நைல் நதி அவங்களுக்கு கடவுள், தவளை ஒரு கடவுள், பேனும் ஒரு கடவுள். பேனுடைய தலை போல் இருக்கும். அதையும் கடவுளாக வச்சு வணங்கிட்டு இருந்தாங்க. அதுக்கு பேர் ஹெஃப்ரி. இந்த கடவுளுக்கு மேலேயும் தேவனுடைய வல்லமை இருக்குன்னு காட்டதான் 3வது வாதம் வந்தது. ஹல்லேலூயா. இப்போ மந்திரவாதிகள் முயற்சி பண்ணி பார்க்குறாங்க. இப்போ யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் வாசிங்க. மந்திரவாதிகளும் தங்கள் மந்திர வித்தையினால் பேன்களை பிறப்பிக்கும்படி பிரயத்தனம் செய்தார்கள், செய்தும் அவர்களால் கூடாமல் போயிற்று. பேன்கள் மனிதர்கள் மேலும் மிருக ஜீவன் மேலும் இருந்தது. ஹல்லேலூயா. எல்லாம் மனுஷ மிருக ஜீவன் மேலும் பேனு வண்டு அப்பா எகிப்து முழுவதும் பயங்கரமான வாதை. இவர்களால் தாக்கு பிடிக்க முடியவில்லை. அதனால் அந்த மந்திரவாதிகள் என்ன சொன்னாங்க? 19ஆம் வசனம் வாசிங்க. அப்பொழுது மந்திரவாதிகள் பார்வோனை நோக்கி, இது தேவனுடைய விரல் என்றார்கள். எல்லாரும் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இது தேவனுடைய விரல், இது தேவனுடைய விரல். இதுவரைக்கும் அவங்க முயற்சி பண்ணி ஏதோ அவங்க மந்திர வித்தையில் சில விஷயங்களை செய்ய முடியும். ஒரு கட்டத்துக்கு மேலே அவர்களால் இந்த தேவனுக்கு முன்னாடியும் மோசைக்கு முன்னாடியும் நிற்க கூடாமல் போயிட்டு அவங்க சொல்கிறாங்க, இது தேவனுடைய விரல். இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை, இது இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு சக்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த உலகத்தில் ஆண்டாண்டு மனிதர்கள் சந்திக்கிற வல்லமை என்ன தெரியுமா? மாந்திரிக வல்லமை. அநேக குடும்பங்கள் நான் கேள்விப்படுகிறேன், மாந்திரிக வல்லமைகள். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. மாந்திரிக பிசாசுடைய கிரியைகள் அநேக குடும்பங்களுக்குள் போராடி கொண்டிருக்கிறது, அநேக குடும்பங்களை அழித்து கொண்டு இருக்கிறது. இவைகளை நீங்கள் மேற்கொள்ளணும்னு சொன்னால் உங்களுக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை. அதுக்கு பேர் என்னன்னா தேவனுடைய விரல். இன்னொரு வார்த்தையில் சொன்னப்போனா தேவனுடைய ஆவியாகிய பரிசுத்த ஆவி. ஹல்லேலூயா. பைபிள் சொல்லுது, இயேசு கிறிஸ்து தம்முடைய விரலினால் பிசாசுகளை துரத்தினார் என்று பைபிள் சொல்லுது. அது ஆங்கிலத்தில் போட்டிருக்கு, தம்முடைய வல்லமையினால் பரிசுத்த ஆவியினால் அவர் பிசாசுகளை துரத்தினார். அப்போ தேவனுடைய விரல் சொன்னால் என்னது? பரிசுத்த ஆவியானவர். ஹல்லேலூயா. நிறைய குடும்பங்களில் நான் பார்க்குறேன் இந்த மாந்திரிக வல்லமைகள். ஏதாவது ஒரு பிடிக்கிறான்னு யாராவது ஒன்று செஞ்சு வச்சுருவாங்க இவங்களுக்கு. நீங்கள் ஒரு நாள் இந்த மாதிரிப்பட்ட விஷயங்களுக்கு பயப்படக்கூடாது. இவைகளை மேற்கொள்ள ஒரு வல்லமை, இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை கர்த்தர் இந்த மாதத்தில் உங்களுக்கு தருகிறார். ஹல்லேலூயா. இப்போ மந்திரவாதிகள் எல்லாம் ஓஞ்சாச்சு. அதுக்கப்புறம் பல வாதைகள் வருது. சூரியனை அவங்க தெய்வமாக வணங்கிட்டு இருந்தாங்க. அந்த சூரியனை இருட்டாக்கி 3 நாள் எகிப்தில் ஒருவனை தடவி திரிகிற இருட்டு. பக்கத்தில் ஆள்னா கூட தெரியாது, தொட்டு பார்த்தான் தெரியும். அவ்வளவு கடுமையான இருட்டு ஆண்டவர் எகிப்தில் கொடுத்தார். எல்லாம் செஞ்சு முடித்தார். முடித்த பிறகு ஆனால் பார்வோன் இவங்களை விடவே இல்லை. அதுக்குள்ளே தான் சொல்கிறேன், இந்த பார்வோனின் ஆவிகள் தான், இந்த பார்வோன் ஆவிகள் போன்ற சில பொல்லாத ஆவிகள் அனுதினமும் ஒரு தேவ பிள்ளை தன்னுடைய வாழ்க்கையில் சந்திக்கிறார். இந்த பார்வோனின் ஆவியினுடைய தன்மை என்ன? வாசிக்கலாம். யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிங்க. யாத்திராகமம் 8ஆம் அதிகாரம் 25. அப்பொழுது பார்வோன் மோசையும் ஆரோனை அழைத்து தேவனுக்கு தேசத்தில் தானே பலியிடுங்கள். இப்போ அவன் பார்க்குறான், மந்திரவாதிகளும் கை விரிச்சிட்டாங்க, மந்திரவாதிகளால் கூட இருந்தாங்க, அவங்களும் கை விரிச்சிட்டாங்க. அவன் சொல்கிறான், நீங்கள் எதுக்கு அங்கெல்லாம் போகிறீங்க? நீங்கள் தேசத்திலே பலியிடுங்க. எங்கே பலியிடுங்க? இந்த தேசத்திலே பலியிடுங்க அப்படின்னு சொல்கிறான்.
அப்போ அவங்க சொல்கிறாங்க, இல்லை முடியாது, நாங்கள் எகிப்தினுடைய வாசிக்க நேரம் இல்லை, எகிப்துடைய அருவறுப்புனா எகிப்தியர்கள் இந்த மாடுகள் இதெல்லாம் ரொம்ப புனிதமாக வச்சுருப்பாங்க, அதை எடுத்து நான் எப்படி பலி செலுத்த முடியும், அவங்க எங்களை கல் எறிவாங்களே, நாங்கள் 3 நாள் பிரயாணமாக போய் தான் நாங்கள் என்ன செய்வோம், நாங்கள் பலி செலுத்துவோம். இப்போது அதே அதிகாரம் 28ஆம் வசனம் வாசிங்க. வனாந்திரத்தில் பலியிடுங்க, நான் உங்களை போக விடுவேன், ஆனாலும் நீங்கள் வெகு தூரமாய் போக வேண்டாம், ரொம்ப தூரம் போயிடாதீங்க. முதல்ல என்ன சொன்னா, இங்கே எகிப்தில் என்ன செய்யுங்க, பலியிடுங்கன்னு. அப்போ அவன் விடலைன்னு சொன்னோன்னே, நீங்கள் போங்க, ஆனால் ஒரு 2-3 கிலோமீட்டர் தூரம் போங்க. இந்த ஆவியினுடைய தன்மை, இந்த பார்வோன் ஆவி இன்றைக்கும் போராடுது. இது ஏதோ 4000 வருஷம் முன்னாடி நடந்த கதையாக இருந்தாலும் இன்றைக்கும் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கை விரோதமாக, உங்கள் பேரை சொல்லிக்கோங்க, உங்கள் பேரை மனசில் சொல்லிக்கோங்க, உங்கள் வாழ்க்கை விரோதமாக இது போராடுது. இது என்னன்னா, இது கர்த்தரை ஒரு நாளும் கிட்டி சேர விடாது. அடுத்த கட்ட ஆவிக்குரிய முயற்சி, அடுத்த கட்ட ஆவிக்குரிய ஆண்டவரை நான் நேசிக்கணும், ஆண்டவருக்கு நெருங்கி போகணும், நான் ஆண்டவரை தேடணும். நான் போன வாரம் சொன்னது போல், ஒருவன் ஆண்டவரை நெருங்கும் பொழுது அவனுக்கு எல்லா ஆசீர்வாதம் இருக்குது. அவன் ஆண்டவரை நெருங்க விடாது இந்த ஆவிகள். இது எல்லா தேவ பிள்ளையோட வாழ்க்கை, இதுக்கு பேர் பார்வோனின் ஆவி. ஹல்லேலூயா. இது போராடிட்டு அதவால எவ்வளவு முடியுமோ அவ்வளோ போராடும். இப்போ அதுவும் நடக்காதுன்னு தெரிஞ்ச உடனே அதுக்கப்புறம் எப்படி வரான் பாருங்க. 10ஆம் அதிகாரம் வாங்க, யாத்திராகம் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. அப்பொழுது அவன் பார்வோன் அப்பொழுது அவன் 10ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். அப்பொழுது அவன், நான் உங்களையும் உங்கள் குழந்தைகளையும் அடுத்த வசனம் வாசிங்க. புருஷராகி நீங்கள் போய் இதுதானே நீங்கள் விரும்பி கேட்டது. நல்லா கவனிக்கிறீங்களா? இப்போ அந்த ஆவி அது பார்வோன்னு சொன்னால் அவனுக்குள்ளே இருந்து போராடுற ஒரு ஆவி, அது ஒரு ஸ்பிரிட். அது என்னென்னா, நீங்கள் புருஷர்கள் மட்டும், ஆண்கள் மட்டும் போங்க, பெண்களும் மனைவிகள் இங்கே இருக்கட்டும். இது என்னன்னா, அவனுடைய உள் மனசில் என்னென்னா, இவங்களை ஒரு நாளும் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக விட்டுறக்கூடாது. இதுதான் அந்த ஆவியினுடைய போராட்டம். அல்லேலூயா. ஒரு நாளும் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு நேராக இதை விட்டுறக்கூடாது. இப்போ 10ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க. நீங்கள் போய் கர்த்தருக்கு ஆராதனை செய்யுங்கள், உங்கள் ஆடுகளும் உங்கள் மாடுகள் மாத்திரம் நிறுத்தப்பட வேண்டும், உங்கள் குழந்தைகள் உங்களுடனே போகலாம். இப்போ அடுத்த வாதம் வந்தோன்னு அடுத்தது சொல்கிறான், உங்கள் ஆடு மாடெல்லாம் இங்கே இருக்கட்டும். அப்போ மோசே சொல்கிறாரு, என் ஆடு மாடில் ஒரு குழம்பு கூட நான் இங்கே வச்சுட்டு போக மாட்டேன். குழம்புனா என்னது? உங்கள் வீட்டில் இருக்க மீன் குழம்பு இல்லை, இந்த ஆட்டுக்கு மாட்டுக்கு கீழே இருக்கும் பாருங்கள் ஒரு கருப்பா, அதுதான் குழம்பு. அந்த குழம்பு கூட நாங்கள் இங்கே வச்சுட்டு போக மாட்டோம். மோசனுடைய வைராக்கியம். ஹல்லேலூயா. அது கூட வச்சுட்டு போக மாட்டோம், எங்களுக்கு எல்லாம் நாங்கள் எல்லாத்தையும் நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி. அப்படின்னா இந்த ஆவிகள் என்னென்னா, நீங்கள் அடுத்த கட்ட உயர்வுக்கு போகிறது அதுக்கு பிடிக்காது. அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு போகிறது ஒன்று உங்களை பிடிக்கும், உங்கள் பிள்ளைகளை பிடிக்கும், ஏதாவது ஒன்று பண்ணி போராடி கொண்டே இருக்கும். நான் சொல்லுவேன், இந்த ஆவிகளை மேற்கொள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை மோசைக்குள் இருந்தது போல் நமக்கு தேவை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவனுடைய விரல் நம்மோடு இருக்கும் பொழுதுதான், தேவனுடைய வல்லமை நம்மோடு இருக்கும் பொழுதுதான் இந்த ஆவிகளை கீழ்ப்படுத்த முடியும். இதெல்லாம் இல்லைன்னா நம்மளை தூக்கி சாப்பிட்றோம் இதெல்லாம். ஆமென், ஹல்லேலூயா. எவ்வளவு அதால் முடியுமோ அவ்வளோ முயற்சி பண்ண, அதான் இதனுடைய அர்த்தம். இவ்வளோ வசனம் வாசிச்சதுடைய அர்த்தம் அதுதான். எவ்வளவு முடியுமோ அது அவ்வளோ என்ன செய்யும், உங்களை பின்னாடி இழுக்க, உங்கள் வாழ்க்கையை அழிக்க ஏதாவது ஒன்று அது செஞ்சுக்கிட்டே இருக்கும். உங்களுக்கு என்ன தேவை தெரியுமா? உங்களோடு தேவனுடைய விரல் இருக்க வேண்டும், தேவனுடைய வல்லமை இருக்க வேண்டும், ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுக்கப்புறம் இந்த ஆவி எதில் தெரியுமா தோற்று போச்சு? ஆண்டவர் சொல்கிறார், 10வது வாதையாக நீங்கள் எல்லாம் என்ன செய்யணும், ஒரு சங்கார தூதன் வருவான், உங்கள் வீடு நிலைக்கால்களில் பழுதட்ட ஒரு ஆட்டுக்குட்டி இரத்தத்தை நீங்கள் எடுத்து அந்த நிலைக்கால்களில் நீங்கள் பூசுங்க, அப்பொழுது வாதை தொடராது இருக்கும். அப்படி பார்க்கும்போது அடுத்த நாள் காலையில் பார்வோன் எழும்பி பார்க்குறான், அவன் பிள்ளை செத்து கிடக்கிறான்.
எந்தெந்த வீடு நிலைக்கால்கள் ஆட்டுக்குட்டி ரத்தம் பூசப்பட்டதோ அந்த வீடுகளில் மரணம் இல்லை, அந்த வீடுகள் பாதுகாக்கப்பட்டது. அந்த பார்வோனின் ஆவி இயேசுவின் இரத்தத்துக்கு முன்னாடி தோற்று போனது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நீங்கள் இயேசுவின் இரத்தத்தை பயன்படுத்துவதாய் நீங்கள் மாற வேண்டும். எப்பொழுது இந்த அதிகாரம், இந்த வல்லமை நீங்கள் பயன்படுத்த முடியும்னு சொன்னால், இந்த இயேசுவின் இரத்தத்தை நீங்கள் பயன்படுத்தும் பொழுதுதான் இந்த பொல்லாத கிரியைகளை ஜெயம் எடுக்க முடியும். இயேசுவின் இரத்தத்தை அடிக்கடி உங்கள் மேலே நீங்கள் பூசி ஜெபிக்கணும். விசுவாசத்தோடு உங்கள் பிள்ளைகள் மேல் பூசி ஜெபிக்கணும். அந்த இரத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்கிறது. ஹல்லேலூயா. 1 பேதுரு புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தில் இயேசுவின் இரத்தத்தினுடைய ஒரு மகத்துவத்தை அங்கே எழுதப்பட்டிருக்கு. நிறைய வசனம் இருக்குது, ஆனால் ஒரு வசனம் வாசிப்போம். 1 பேதுரு 1 அதிகாரம் 18ஆம் வசனத்தில் வாசிங்க. 1 பேதுரு 1:18. உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியமாய் நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடக்கை நின்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டி ஆகிய கிறிஸ்துவின் விலையேற பெற்ற இரத்தத்தினால் மீட்கப்பட்டீர்களே. ஹல்லேலூயா. அந்த இரத்தம் நம்மை மீட்ட இரத்தங்க. அந்த இரத்தம் நம்மை மீட்ட இரத்தம். ஹல்லேலூயா. அந்த இரத்தம் உங்களை என்னையும் மீட்ட இரத்தம். அந்த இரத்தத்துக்கு ஒரு வல்லமை இருக்குது. அதே அதிகாரம் 2ஆம் வசனத்தில் பார்க்கும் பொழுது, பிதாவாகிய தேவனுடைய முன் அறிவிப்பின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாகுதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துனுடைய இரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகள் எழுதுகிறார். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் யாருன்னு சொன்னால், இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் தெளிக்கப்பட தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். உங்களுக்கு புரியுதா நான் சொல்கிறது? உங்கள் மேலே இயேசு தம்முடைய இரத்தத்தை தெளிக்க அவர் உங்களை தெரிந்து கொண்டார். இந்த உலகத்தில் எத்தனையோ ஜனங்கள் வாழ்கிறாங்க, ஆனால் உங்கள் மேலே அவருடைய இரத்தத்தை தெளிக்க அவர் தெரிந்து கொண்டார். அந்த இரத்தத்துக்கு ஒரு வல்லம் இருக்குது. இயேசுவின் இரத்தத்தை சொல்லும் பொழுது பிசாசுகள் நடுங்குகிறது. அதனால தான் வெளிப்படத்தில் வாசிக்கிறோம், ஆமென், ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் அவனை ஜெயித்தார்கள்னு வாசிக்கிறோம். ஹல்லேலூயா. அப்போ அந்த இரத்தத்தில் ஒரு வல்லமை இருக்குது. சும்மா ஏதோ ஒரு இரத்தம் நினைக்கக்கூடாது. இயேசுவின் இரத்தம் ஜெயம் சொல்லும்போது அவனுக்கு பயம் வருகிறது. ஏனென்றால் அந்த இரத்தம், அதில் ஒரு வல்லமை. உலகத்தில் சாத்தானை ஜெயித்த அந்த இரத்தம். ஹல்லேலூயா. அந்த இரத்தத்தினால் நீங்கள் கழுவப்படும் பொழுது, தேவனுடைய அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை உங்களை நிரப்பும் பொழுது, இந்த பார்வோனின் ஆவிகளை நீங்கள் ஜெயம் எடுக்க முடியும். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் முன்னேறக்கூடாது, நீங்கள் அடுத்த கட்ட ஆசீர்வாதத்துக்கு போகக்கூடாதுன்னு சொல்லி சில பார்வோனின் ஆவிகள் போராடி கொண்டு இருக்குது பாருங்கள். இவைகளை நீங்கள் ஜெயம் எடுக்கணும்னா ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு தேவனுடைய விரல் என்று சொல்லப்படுகிற அவருடைய வல்லமை நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த ஆவிகள் நம்ம கண்ணுக்கு தெரியாத ஆவிகள். இவைகள் ஆகாய மண்டலங்கள் நம்மோடு கூட போராடி கொண்டிருக்கிற, நம்முடைய குடும்பங்களுக்குள்ளே போராடி கொண்டிருக்கிற ஆவிகள். இவைகளை ஜெயம் எடுக்க உங்களுக்கு இந்த மாதத்தில் தம்முடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தருவார். அன்னு தினமும் நீங்கள் அதிகாலையில் எழுப்பி ஜெபம் பண்ணி பாருங்கள். அன்னு தினமும் வேதத்தை எடுத்து வாசித்து ஜெபித்து பாருங்கள். சும்மா ஜெபம் பண்ணும் பொழுது, ஆண்டவரே எனக்கு அது தார் இது தார் மட்டும் கேட்காதீங்க. உங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமையை தாரும் ஆண்டவரேன்னு கேளுங்க. அப்பொழுதுதான் ஒரு ஜெயமுள்ள வாழ்க்கை நீங்கள் வாழ முடியும். ஹல்லேலூயா. சும்மா ஜெபத்தில் உட்கார்ந்துட்டு சும்மா தூங்கிட்டு எழும்பக்கூடாது. ஆண்டவரே உங்களுடைய இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தாகத்தோடு இருக்கும் பொழுது இந்த மாதத்தில் ஆண்டவர் உங்களுக்கு தந்து உங்களை நிரப்ப நல்ல தேவனாக இருக்கிறார். விசுவாசிக்கிறோம். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அடுத்ததாக ஒரு ஒரு வல்லமை மத்தேயு 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம் வாசிங்க. மத்தேயு 27ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். மத்தேயு 27:43. தன்னை தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கை இருந்தானே, அவர் இவன் மேல் பிரியமாக இருந்தால் இப்பொழுது இவனை ரட்சிக்கட்டும் என்றார்கள். ஹல்லேலூயா. இங்கே நீங்கள் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்துவு விரோதமாக இந்த பரிசேய சதுசேய கூட்டம் பேசிக்கொண்டே இருக்கிறது. நீங்கள் இந்த பரிசேய சதுசேய கூட்டம் என்று சொல்லப்படுகிற பொல்லாத மனித கூட்டம். ரெண்டாவது
இப்படிப்பட்ட ஒரு சில மனித கூட்டங்கள் இருக்கிறாங்க. இவர்களை ஜெயிப்பதற்கும் நம்ம சொந்த முயற்சி, நம்ம ஏதோ கோவப்படுறதுனால சண்டை போடுறதுனால இவங்களை ஜெயம் எடுக்கவே முடியாது. சில மனிதர்கள் இருக்கிறாங்க பாருங்கள், நம்ம வாழ்க்கையின் ஆசீர்வாதத்தை விரும்பவே மாட்டாங்க. நம்ம ஆசீர்வதிக்கப்படுறது அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. பொறாமையின் ஆவிகள் இருக்கிறது பூமியில். அல்லேலூயா. ஆவிகள் மட்டும், பொல்லாத ஆவிகள் மட்டும் இல்லை, சில மனிதர்களை நம்ம ஜெயம் எடுக்க வேண்டி இருக்கிறது. சில பொல்லாத மனிதர்களுக்கு மேலாக நம்ம ஜெயம் எடுக்க வேண்டி இருக்கிறது. அதற்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை நமக்கு தேவை. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. இயேசு இந்த பூமியில் மனிதனாக இருக்கும் பொழுது இந்த ஆவிகளோடு அவர் போராடினார். அதான் அந்த மனித ஆவிகள். இவங்ககிட்ட போய் நம்ம சண்டை போடுறதுனால இதுக்கு ஒரு பிரச்சனை தீர்வுக்கு வராது. இவங்ககிட்ட போய் நம்ம நியாயத்தை விலக்கி காட்டுறதுனால ஒரு தீர்வுக்கு வராது. ஏன் இப்படி செஞ்சீங்கன்னு அவங்கள்ட்ட ஒன்றுமே நம்ம பேச முடியாது. ஹல்லேலூயா. ஏன்னா அவங்களுடைய இருதயத்தின் ஆழத்தில் ஒரு பகையும் ஒரு பொறாமை உணர்வு இருக்கிறதுனால இயேசு இவங்களோடு நித்தம் போராடினார். நீங்கள் ஒரு சில வசனம் மட்டும் கடகடன் மாசுருங்க. மத்தேயு 19ஆம் அதிகாரத்தில் 3ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இவங்க அப்பொழுது பரிசேயர் அவர்களை சோதிக்க வேண்டும் என்று சொல்லி அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை முகாந்திரம் இல்லாமல் தள்ளி விடுவது நியாயமா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்குறான். அல்லேலூயா. சரி, இப்போ மத்தேயு அதெல்லாம் விளக்க நேரம் இல்லை. 21ஆம் அதிகாரம் 23ஆம் வசனம் வாங்க. மத்தேயு 21:23 பாருங்கள். அவர் தேவாலயத்தில் வந்து உபதேசம் பண்ணுகையில் நீர் எந்த அதிகாரத்தால் இவைகளை செய்கிறீர்? இந்த அதிகாரத்தை உமக்கு கொடுத்தவன் யார் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறான். அவரை பிரசங்கம் பண்ண விட மாட்டான், தூங்க விட மாட்டான், சாப்பிட விட மாட்டான், நிற்க விட மாட்டான். அவரை 24 மணி நேரம் அவருக்கு ஏதாவது ஒரு குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருப்பான் இந்த பரிசேய சதுசேய கூட்டம். ஹல்லேலூயா. ஆனால் ஆண்டவர் எவ்வளோ ஞானமாக அவங்கள ஜெயம் எடுக்கிறாரு பாருங்க. ஆண்டவர் அவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். இவன் ஆண்டவர்கிட்ட ஒரு கேள்வி கேட்டால் அடுத்த கீழே நீங்கள் வாசித்து பாருங்கள். அடுத்த ஆண்டவர் இவன்கிட்ட ஒரு கேள்வி கேட்குறார். யோவான் கொடுத்த ஸ்தானம் தேவனால் உண்டாயிட்டா இல்லை மனுஷனால் உண்டாயிட்டான்? இவனுக்கு தனியாக போய் பேசுகிறானுங்க. தேவனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் அப்போ வந்து ஏன் அவனை விசுவாசிக்கலன்னு கேட்பாங்க. மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் அப்போ நீங்கள் ஏன் அவனை விசுவாசிக்கல அப்படின்னு, மனுஷனால் உண்டாயிட்டுன்னு சொன்னால் அந்த ஜனங்கள் நம்மளை கல்லெறிவாங்க, ஏன்னா யோவான தீர்க்கதரிசி நம்புகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொன்னோன்னா இயேசுன்னு சொல்கிறாரு, அப்போ நானும் சொல்ல மாட்டேன், நான் எந்த அதிகாரத்தால் செய்கிறேன் அப்படி ரொம்ப ஞானமாக அவர்களை ஜெயம் எடுத்தார். அல்லேலூயா. அப்போ இந்த பொல்லாத மனிதர்களை ஜெயம் எடுக்க ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட தெய்வீக ஞானம் நமக்கு வேணும். இந்த ஞானத்தை நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆமென் சொல்லுங்கள். ஹல்லேலூயா. சில மனிதர்களுக்கு விரோதமாக நமக்கு விரோதமாக போராடுவாங்க பாருங்கள். நம்ம போய் உடனே சண்டை போட்டு இருக்கக்கூடாது. அவங்கள்ட்ட போய் உங்கள் நியாயத்தை போய் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்காதீங்க. நீங்கள் முழங்கால் போட்டு, தெய்வமே எனக்கு உம்முடைய தெய்வீக ஞானத்தை தாரும்னு கேளுங்க. அந்த சூழ்நிலைகளை ஜெயமெடுத்து தாண்டி வர அவங்க என்ன நினைச்சாலும் உங்களை ஒன்றும் செய்ய முடியாத ஒரு உயரத்தில் கொண்டு ஆண்டவர் உங்களை வைப்பார். ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அதே மத்தேயு 22:15 வாங்க. அங்கே மறுபடியும் வர்றாங்க பாருங்கள். அப்பொழுது பரிசேயர் போய் பேச்சிலே அவரை அகப்படுத்தும்படி யோசனை பண்ணி தங்கள் சீஷரையும் ஏரோதியாயும் அவரிடத்தில் அனுப்பினார்கள். அவர்கள் வந்து, போதகரே, நீர் சத்தியம் உள்ளவர் என்றும் தேவனுடைய மார்க்கத்தை சத்தியமாய் போதிக்கிறவர் என்றும் நீர் முகதாட்சியம் இல்லாதவராய் இருக்கிறதை குறித்து உமக்கு எவனை குறித்து உமக்கு கவலை இல்லை என்றும் அறிந்திருக்கிறேன். ஆதலால் உமக்கு எப்படி தோன்றுகிறது? ராயனுக்கு வரி கொடுக்க நியாயமா இல்லையான்னு கேட்குறான். அவருடைய பேச்சில் ஒரு பிடிக்கணும்னு. அப்போ ஆண்டவர் ஒரு காசை கொடுக்க சொல்கிறார். அவன் காசை கொடுக்குறான். அதில் யாருக்கு முகம் இருக்குதுன்னு கேட்டால் ராயனுடைய முகம். அப்போ ராயனுக்கு தேவனுடையது தேவனுக்கு கொடுன்னு சிம்பிளாக அதை முடிச்சிட்டார். அதுதான் அந்த தெய்வீக ஞானம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்போ யோவான் 8 ஒரு விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரியை கொண்டு வந்துட்டு இவ்வளோ நீர் கொல்லணுமா, என்ன செய்யணும்னு அவர்கிட்ட போய் இப்படியே போராடி கொண்டிருக்கிறார்கள். ஹல்லேலூயா. ஒரு கட்டம் வந்தது. இயேசுவை சிலுவையில் அடித்து அந்த சிலுவை மரத்தில் தொங்க போட்டாச்சு. இவனுங்க வந்து சொல்கிறாங்க, அதுதான் நம்ம மத்தேயு 27:43 தன்னை தேவனுடைய குமார் என்று சொல்லி தேவன் மேல் நம்பிக்கையாக இருந்தானே, இப்பொழுது உன்னை நீயே ரட்சித்துக்கொள், நீ சிலுவையிலேருந்து இறங்கி வான்னு சொல்கிறான். ஹல்லேலூயா.
ஆனால் இயேசு இதெல்லாம் எப்படி ஜெயம் எடுத்தார், இந்த பாடுகளை எல்லாம் எப்படி ஜெயம் எடுத்தார் தெரியுமா? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இயேசுக்கு எப்படி கிடைச்சது? எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிங்க. எபிரேயர் 5ஆம் அதிகாரம் 7வது வசனம். அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்திலிருந்து ரட்சிக்க வல்லவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டார். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா. இயேசு என்ன பண்ணாரா? மாம்சத்திருந்த நாட்களில் பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடு. இங்கே பலத்த சத்தம் யாருக்கு வரோம்? ஜெபம் பண்ணும்போது கை தூக்குங்க பார்ப்போம். நம்ம எங்கே சத்தமே வராத பின்ன எங்கே பலத்த சத்தம்? இயேசு பலத்த சத்தத்தோடு ஜெபம் பண்ணாராம். ஏன் தெரியுமா? அவர் சிலுவைக்கு போகிறார். சிலுவை மரணம் சாதாரண கிடையாது. இயேசுவை முதல்ல பிடிச்சி வாரியினால் அடித்தாங்க பாருங்க. இந்த வாரியினால் அடிக்கிறது சாதாரண காரியம் நீங்கள் நினைக்க. சிலவர் என்ன நினைக்கிறாங்கன்னா, சும்மா ஒரு கம்பியை வச்சு என்ன பண்ணாங்க, ஒரு கயிறை வச்சு சும்மா அடிச்சிருப்பாங்கன்னு. இந்த வாரினால் இதை மாதிரி ஒரு மனிதனை கட்டி வச்சு வாரினால் அடிப்பாங்க. அந்த வார் எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னால் இந்த மாதிரி தான் இருக்கும். அதில் ஈய துண்டுகள் இருக்கும், ஈயத்தினுடைய பால்ஸ் இருக்கும், ஆட்டினுடைய எலும்பு துண்டு இருக்கும், அப்புறம் லெட்டு, இப்படி நிறைய இருக்கும். அதில் கம்பிகள் முள்கள் எல்லாம் இருக்கும். இதனுடைய நோக்கம் என்னென்னா, இவங்க அடிக்கிற நோக்கம் என்னென்னா அவனுடைய சதையை பிச்சு எடுக்கணும். அதுதான் நோக்கம். அடிக்கும்போது எப்படி அடிப்பான்? சும்மா ஏதோ அடித்து விடுவோன்னு நினைக்க மாட்டான். அவனுக்கு சதையை பிச்சு எடுக்கணும். அதான் அவன் அந்த வெறியோடு அவன் அடிப்பான். நல்ல பலமான ஆட்களை விட்டு தான் அடிக்க விடுவாங்க. யூதர்கள் அடித்தா 40 அடி தான், சாட்டை சவுக்கால் அடிப்பாங்க. யூதர்களுக்கு இப்படியெல்லாம் கம்பியெல்லாம் கிடையாது. ஆனால் ரோமர்கள் அடித்தா அவங்களுக்கு 40 கணக்கு கிடையாது. என்ன சொல்கிறாங்கன்னா, இது ஒரு மரண தண்டனை, இது சும்மான தண்டனை கிடையாது, ஒரு மரண தண்டனை. அடிக்கும் பொழுது அவனுடைய பேக்கில் இருந்த கிட்னி, லிவர், கல்லீரல், மண்ணீரல் எல்லாம் டேமேஜ் ஆயிரும். எல்லாம் டேமேஜ் ஆயிரும். அவனுடைய எலும்புகள்லாம் அடிப்படும். அவனுடைய ஸ்பைனல் கால் அடிப்படும். ஸ்பைனல் கார்டுன்னு சொன்னால் அந்த முதுகு தண்டில் அடிப்பான் பாருங்கள். அதில் அடிச்சுன்னா அப்படியே சுருண்டு விழுந்துடும். அதுக்கப்புறம் அவன் லைஃபுக்கு எலும்பி நடக்க மாட்டான். அவன் வாழ்க்கையில் அவன் எலும்பி நடக்க மாட்டான். அப்படி அடிப்பானுங்க. சிலவங்க அடிக்கிற அடியில் அங்கேயே செத்தே போயிடுவான், செத்த புற விடுவான். அது ஒரு மரண தண்டனை. இயேசு அந்த மரண தண்டனையில் அவர் மரிக்கலை. ஹல்லேலூயா. அவ்வளோ அடியை வாங்கிட்டு, அந்த முதுகில் அவ்வளோ அடியை வாங்கிட்டு சிலுவை தூக்கி நடக்கிறார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை இயேசுக்கு இருந்தது. நீங்கள் நினைக்கலாம் அவர் ஒரு கடவுள் அதனால இல்லை. அவர் முழுவதும் மனிதனாக இருந்தார், முழுவதும் தெய்வமாக, முழுவதும் மனிதனாக இருந்தார். உங்களை போல் என்ன போல் அவருக்கு தூக்கம் வந்தது, உங்களை போல் என்ன போல் அவருக்கு பசி வந்தது, உங்களை போல் என்ன போல் அவர் அழுதார்னு பைபிள் சொல்லுது. ஹல்லேலூயா. உங்களை போல் என்ன போல் ஆவியில் களி கூர்ந்தார் பைபிள் சொல்லுது. ஒரு மனுஷனுக்கு என்னென்ன உணர்வு உங்களை கில்லுனா வலிக்கிற போல் இயேசுவும் 2000 ஆண்டுகள் முன்னாடி அவர் கிள்ளி இருந்தால் வலிக்கும் அவருக்கு. அவ்வளவு அடியும் பெற்று அவருக்கு அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை. ரெண்டாவது என்னென்னா, என்ன பண்ணுவாங்கன்னா, முள்ளுனால் செய்யப்பட்ட கிரீடம் வைப்பாங்க தலையில். அதுவும் ஒரு மரண தண்டனை. 2 முள்ளுங்க, ஒன்று சின்னது ஒன்று பெருசு. சின்னது என்னென்னா பாய்சனாக இருக்கும், பெருசும் பாய்சன். என்ன ஆராய்ச்சியில் என்ன சொல்கிறாங்கன்னா, அவருடைய சிலவங்க ரொம்ப வருத்தப்படுவாங்க, கேட்டால் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அடித்தானா அது என்ன பண்ணுவோன்னா மூளையை துளைச்சி கண் வழியே வெளியே வரும் அந்த முள். அது பாய்சனாக இருக்கிறதுனால அது என்ன ஆகும்னா, அந்த விஷம் தலைக்குள்ளே ஏறிச்சுன்னா அவனுக்கு வாழ்நாள் முழுவதும் அதை வச்சு ஒரு அடிச்சிட்டாங்கன்னா அவன் கிறுக்காயிடுவான், பைத்தியம் ஆயிடுவான். அவனுடைய சுய நிலைவை அவன் என்ன செஞ்சிருவான், இழந்துருவான். அப்போ வாரினால் அடிக்கும் பொழுதும் இயேசு சாகலை, முள்ளினால் அடிக்கும் பொழுதும் அவர் சாகலை. அவர் சிலுவையை சுமந்து கொண்டு கொல்கதாவில் போய் கரெக்டாக அந்த 6ஆம் மணி வேளையில்
பஸ்கா ஆட்டுக்குட்டி அடிக்கப்படும் பொழுது அவர் தன்னுடைய ஜீவனை விட்டு அவர் மரித்தார் என்று சொன்னால் பைபிள் சொல்லுது, அதுக்கு முன்னாடி கெத்செமனே தோட்டத்தில் பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் தம்மை மரணத்திலிருந்து விடுவிக்கிறவரை நோக்கி அவர் பலமாய் ஜெபம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர் அவருக்கு ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமையை கொடுத்தார். அதுவே இந்த மனிதர்களுடைய எல்லா கிரியைகளையும் ஜெயம் எடுக்க அவருக்கு உதவியாக இருந்தது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்போ இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட இந்த வல்லமை எங்கே இருக்குன்னா உங்கள் ஜெபத்திலே, உங்கள் கண்ணீர்லே தான் இருக்கு. ஹல்லேலூயா. மனிதர்கள் நம்மளுக்கு எவ்வளவோ தீமை செய்யலாம், நம்மளை கொள்ளுற மாதிரி கூட தீமை செய்யலாம். ஆனால் இவைகளை ஜெயம் எடுக்கணும் அப்படின்னா நான் சொல்லுவேன், உங்களுக்கு உங்கள் ஜெபத்தில் நீங்கள் எவ்வளோ நேரம் ஜெபம் பண்ணுறீங்க, 5 நிமிஷம் 10 நிமிஷம் ஜெபத்துலலாம் இது கிடைக்காது. எவ்வளோ நேரம் நீங்கள் ஜெபிக்கிறீங்க, உங்கள் ஜெப நேரத்தை கூட்டுங்க. அதிகாலையில் எழும்பி ஜெபிக்க முயற்சி பண்ணுங்க. ஹல்லேலூயா. அதிகாலையில் எழும்பி முகத்தை கழுவி முடிஞ்ச ஒரு பல்லை தேய்ச்சிட்டு தேவ சமூகத்தில் இருந்து அழுது ஜெபித்து பாருங்க. அவன் எனக்கு வாழ்க்கை விரோதமாக போராடுறான் பாஸ்டர், இவன் அதை செய்கிறான் பாஸ்டர். இதா உங்களை விட 1000 மடங்கு அதிகமான மனித தீமைகளை இயேசு சந்தித்தார். அவரை கொல்லுறதுக்கு கொண்டு போனாங்க மனிதர்கள். ஹல்லேலூயா. உங்களை என்னை விட 1000 மடங்கு அதிகமாக சந்தித்தார். ஆனால் அவங்க எல்லாரையும் ஞானத்தோடு பலத்தோடு அவர் ஜெயித்தார். காரணம் என்னென்னா அவருடைய பலத்த சத்தமும் கண்ணீருமான அந்த ஜெப ஆவி. அது அந்த ஜெப ஆவி உங்களுக்கும் இருக்கிறதா? இயேசு என்னோடு இருக்கிறார் நம்ம சொல்கிறோம். இயேசுக்குள்ள இந்த ஜெப ஆவி எனக்குள்ளே இருக்கா? இயேசு என் கூட 24 மணி நேரம் இருக்கிறார் நம்ம சந்தோஷமாக சொல்கிறோமே. அவர் ஜெபித்தது போல் நம்மளால் பாதியாவது ஜெபிக்க முடிகிறதா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால தான் பைபிள் சொல்லுது, ரோமர் 8ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனம் நமக்கு வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் அதில் 11ஆம் வசனம் வாசிங்க. ரோமர் 8:11. அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாக இருந்தால், கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாக இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களை என்ன செய்வாரா? அவர் உயிர்ப்பிப்பார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுவுக்கு இந்த வல்லமை எப்படி கிடச்சதுன்னு சொன்னால் பைபிள் சொல்கிறது, அவருடைய சிலுவை பாடுகளை மட்டுமல்ல, அவர் உயிர்த்தெழவும் இந்த வல்லமை அவருக்கு போதுமானதாக இருந்தது. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அந்த ஆவி தெய்வ பிள்ளைகளை உங்களுக்குள் வாசமாக இருந்தால், நீங்களும் அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை உங்களுக்குள்ளே இருந்தால், நீங்களும் இயேசுவை போல ஜெயம் உள்ளவர்களாய் வாழ முடியும். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு இந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட ஒரு வல்லமை வேணும்? எத்தனை பேருக்கு ஒரு ஜெயம் உள்ள ஒரு வாழ்க்கை வேணும்? எல்லாரும் முழங்கால் பண்ணிடலாம், ஜெபம் பண்ணலாம். ஹல்லேலூயா. 2 விதமான ஆவிகளை நம்ம பார்த்தோம். ஒன்று பார்வோனின் ஆவிகள், 2வது இந்த மனித ஆவிகள். இது 2ம் நம்முடைய திறமையினால் ஞானத்தால் நம்ம ஜெயம் எடுக்கவே முடியாதுங்க. நம்ம அனுபவம் எல்லாம் இதுக்கு முன்னாடி செல்லா காசாக போயிடுங்க. ஐயோ ஹாலையில் சிலவர் சொல்கிறான், பாஸ்டர் அவனால தான் என் வாழ்க்கையே போச்சு, இவங்களால தான் என் வாழ்க்கையே போச்சு, இப்படியெல்லாம் நம்ம கம்ப்ளைண்ட் பண்ணிகிட்டு இருக்கிறோம். இல்லை, அதை விடுங்க. ஒருத்தரும் தெய்வ பிள்ளையினுடைய வாழ்க்கையை அழிக்க முடியாது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள ஒரு இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை இருந்தால், அது நீங்கள் அதை பெற்றுக்கொண்டால், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, எல்லாரும் கேளுங்க, ஆண்டவரே எனக்கு இயற்கைக்கு அப்பாற்பட்ட அந்த வல்லமையை தாரும். அந்த தாவீதுக்குள்ளே இருந்த, அந்த இயேசுவுக்குள் இருந்த அந்த இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை எனக்கு தாரும். நான் அனுதினமும் பார்வோனின் ஆவிகளை சந்திக்கிறேன்னு சொல்கிறீங்களா? பாஸ்டர் அனுதினமும் எனக்கு தொந்தரவு கொடுத்துட்டே இருக்குது பாஸ்டர், என்னை முன்னேற விட மாட்டேங்குது, என் குடும்பத்தில் ஒன்று விட்டு ஒருத்தரை அது போராடிக்கொண்டே இருக்குன்னு சொல்கிறீங்களா? இன்றிலிருந்து நீங்கள் பொருத்தனை பண்ணி ஜெபம் பண்ணுங்க. வேத வாசிக்க முடியும்னு சொல்லுறவங்க வேத வாசித்து ஜெபித்து பாருங்கள். ஹல்லேலூயா. ஜெப நேரம் ஹல்லேலூயா சும்மா உங்கள் தேவைகளுடைய நேரமாய் மட்டும் இல்லாமல், உங்கள் லிஸ்ட்டை போய் ஆண்டவர்கிட்ட சொல்லுகிற நேரமாய் மட்டும் இல்லாமல், அது தவறில்லை, அது செய்யலாம். தேவ வல்லமையால் நிரப்பப்படுகிற நேரமாய் அது மாறட்டும். ஓராபா சந்தாடா தீகாபாலா ராபா. இந்த மனித ஆவிகள், நமக்கு தீமை செய்ய நினைக்கிற மனிதர்கள், அவங்க நமக்கு எதிரி அல்ல. அவங்களே நம்ம நேசிக்க வேண்டும், யாரையும் நம்ம எதிரியாக பார்க்கக்கூடாது. ஆனால் ஏதோ ஒரு விஷயத்தில் சத்துருக்கு கைகூலியாக இருக்கிறாங்க. ஆனால் அவங்க நமக்கு எதிரி அல்ல. மாம்சத்தோட இரத்தத்தோட போராடாதீங்க, மனுஷன்ட்ட போய் சண்டைக்கு போகாதீங்க, போராடாதீங்க. உங்கள் நியாயத்தை போய் அவங்கள்ட்ட சொல்லாதீங்க. அவங்களுக்கு புரிந்தாலும் புரியாத மாதிரி தான் இருப்பாங்க. அவங்கக்கிட்ட போய் நீங்கள் போராடி கொண்டு இருக்காது.
யோசிக்காதீங்க, மாறாக ஜெபத்தில் நீங்கள் போராடுங்க. இயேசுவை போல பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடு அவர் ஜெபித்தபடியால் எல்லா மரண தண்டனைகளையும் ஜெயம் எடுத்து கடைசியில் பிதாவானவர் குறித்த வேளையிலே சரியாக தன்னுடைய ஜீவனை விட்டாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தேவன் நம்மோடு இருக்கிறார். மரணத்தை ஜெயித்தவர் நம்மோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினுடைய ஆவி நமக்குள் வாசமா இருக்கிறது. ஹல்லேலூயா. எல்லாம் கரம் தட்டி இயேசுவை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் என்னோடு பேசின கிருபைக்காய் நன்றி, 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 நன்றி. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. பாடுவேன் ஆனந்த தொனியால் உயர்த்துவேன். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திர, வாழ்வழிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திர. இந்த மாதம் கர்த்தர் நமக்கு ஆசீர்வாதம் தரும்படியாய் ஒரு விசை கூட ஆண்டவர் நம்ம எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணுவோம்.